ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும் சொல்றேன். இந்த சம்மரியில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த டீடைல் வீடியோ பார்க்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த டீடைல் வீடியோ போங்க. ஓகே, இதுல என்ன எய்ம்னா ஹவு டு மேக் சார்ட்ஸ் வீக் வைஸ் டிரைவிங் தி வீக் ரெஃபரன்ஸ் லைக் WK01. வீக் நம்பர் 1ன்னா WK01, வீக் நம்பர் 2னா WK02. ஒரு வருஷத்துல 52 வீக் இருக்கும். அந்த 52 வீக்கு இந்த மாதிரி நம்பர் போட்டு கொண்டு வந்து ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டு மட்டும் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு காலம் நேம் இருக்கு. அதுல இருந்து எங்களுக்கு வீக் நம்பர் இல்ல, குவார்டர் நம்பர் இல்ல, மந்த் நம்பர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் தனித்தனியா கிரியேட் பண்ணாம, இப்போ வீக் ரெஃபரன்ஸ் வேணா ஒரு காலம் தனியா பண்ணணும், குவார்டர் ரெஃபரன்ஸ் வேணா ஒரு காலம் தனியா ரெஃபரன்ஸ் ஒரு கிரியேட் பண்ணணும், அப்புறம் மந்த் வேணா தனியா கிரியேட் பண்ணணும், இயர் வேணா தனியா கிரியேட் பண்ணணும். மொத்தம் 4 இது மாதிரி தனியா கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி கிரியேட் பண்ணாம ஆர்டர் டேட்ன்ற ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இது மாதிரி சார்ட்ஸ் நம்ம கொண்டு வர்றது. ஓகே, இந்த மாதிரி சார்ட் பாருங்க. இப்போ வந்து வீக் 1ல இருந்து வீக் 28 வரைக்கும் இங்க டீடைல் இருக்கு. இப்போ ஜஸ்ட் சிம்பிளா ஒரே ஒரு டீடைல் மட்டும் இருக்குது அப்படின்னா சார்ட்ல போய் பாத்தீங்கன்னா வீக் நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் ஆகி வரும் பாருங்க. இந்த மாதிரி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், எப்படி கொண்டு வருது, பவர் கொரி யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கு உண்டான சம்மரி வீடியோ தான் அது. இதுல வந்து டீடைல் போட்டிருக்கிறேன். டீடைலுக்கு உண்டான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு அதுல உண்டான அட்ரஸ் எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல காப்பி பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வரும். ஸோ இப்போ பாருங்க, வீக் 1, 2, 3 அப்படின்னு 4ல வந்திருக்கு, வீக் 13 வரைக்கும். ஸோ வீக் 1, 2 மட்டும் தான் இருக்கு. 3, 4, 5க்கு டேட்டா இங்க இல்லை. ஏன்னா இந்த ஷீட்ல போய் பார்த்தா இந்த டேட்டா இங்க கிடையாது. ஆர்டர் டேட்டை பாருங்க, ஜனவரியில் ஒரு 2 டேட் இருக்கு, பிப்ரவரியில் 1 இருக்கு, மார்ச்ல 1 இருக்கு. இதெல்லாம் வீக் பர்டிகுலர் வீக் நம்பர் போட்டு இந்த சார்ட் வைஸ்ல இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜனவரி உண்டான நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மேக்ரோ லிங்க் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஜனவரியில் உண்டான டேட்டா எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜனவரியில் உண்டான ஆர்டர் நிறைய இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீக் 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 வாரத்துக்கு இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இது வந்து நீங்க தனியா வீக் நம்பர்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த இது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கிறேன். அந்த செட்டிங் எப்படி பண்ணிருக்கேன்றத டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல போய் பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு another 10 செகண்ட்ல அது முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபுல்லா வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 1, 2, 3, 4, 5 மட்டும் தான் இருக்கு. இதை எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி டீட்டெயில் மட்டும் தான் இருக்கு. ஜனவரி அப்படின்றத போய் பார்த்தா ஜனவரி மந்த் உண்டான டீட்டெயில் மட்டும் தான் இருக்கு இல்லையா. இந்த டேபிள்ல இருந்து அந்த கடைசி காலத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலம் ஓவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீக் நம்பர் நார்மலா வந்து எக்ஸல்ல மேனுவலா பண்ணுவீங்க. இங்க வீக் நம்பர் போடுவீங்க, இங்க வந்து மந்த் நம்பர் போடுவீங்க, குவார்டர் நம்பர் போடுவீங்க, இங்க இயர் நம்பர் எல்லாம் போடுவீங்க இல்லையா. அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. போடாமலே டைரக்டா அந்த மாதிரி சார்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது Q1 அப்படின்றது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லியிருக்கோம். நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் இல்லாம ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கும் இதுல மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த இதுவும் ஜஸ்ட் ஒரு அனதர் ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி டேட்டாவா அப்டேட் பண்ணிட்டு இது வந்து மேக்ரோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கும் இந்த மேக்ரோக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு நீங்க வீக் ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி இந்த சார்ட் டிஸ்பிளே பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றத டீடைல்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். டீடைல் வீடியோ தயவு செஞ்சு நல்லா ஃபுல்லா பாருங்க. ஓகே, அதுக்கு உண்டான சம்மரி வீடியோ தான் அது. இந்த சம்மரி வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணும்போது வந்து ஆல்ரெடி இந்த டீடைல் வீடியோவை நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட அட்ரஸ் லிங்க் எடுத்து இந்த சம்மரி லிங்க்ல உண்டான டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அது போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி போட்டு அப் டு வீக் நம்பர் 14 வரைக்கும் கரெக்டா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு 3 காலத்துக்கு உண்டானது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லி போட்டு இடையில ஒரு சில என்னென்ன டேட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீக் நம்பர்லாம் இங்க வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த 31 மார்ச் வரைக்கும் எல்லா டேட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜனவரில இருந்து ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 31 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரோ பாருங்க, இங்க ஆர்டர் டேட் காலம் பில மட்டும் பார்த்துவாங்க. ஒரு 4-5 ரோ மட்டும் தான் இருக்கு. எல்லா டேட்டும் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எல்லா டேட்டும் கிடையாது. அதனால இந்த மாதிரி அடுத்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில் இந்த மாதிரி ஒரு 4 ரோ மட்டும் இருக்கு. ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்து ஜூலைல ஒரு 5-6 ரோ மட்டும் இருக்கு, 4 ரோ மட்டும் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக் நம்பர் 14க்கு அப்புறம் வீக் நம்பர் 18, 19 அப்புறம் வந்து
20 எல்லாம் மிஸ் ஆயிருக்கு, 20, 21, 20 மிஸ் ஆயிருக்கு. காரணம் அதுதான். ஓகே, ஸோ ஆக்சுவல் டேட்டா என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீக் நம்பரோட உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் வந்துடும். ஸோ அந்த டீட்டெயிலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை தட்டி விடுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. அந்த கமெண்ட் எப்படி எழுதணும், லைக் பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணணும், சைன்இன் எப்படி பண்ணணும், சப்ஸ்கிரைப் ஏன் உங்களால் பண்ண முடியல, எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக அந்த டீட்டெயில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து தயவு செஞ்சு என்னோட வீடியோ சேனல் யூடியூப் சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை.